ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் வந்து சில பேர் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம புதுசாக வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 1 வீக் ஆகிருக்கு. அது வந்து இன்னும் அப்டேட் வந்து பண்ணாததுக்கு ரீசன் வந்து கொஞ்சம் காம்பனன்ட்ஸ்லாம் வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணாமல் இருந்தோம். வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சிவகாசி பிரான்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாகவே ஷட் டவுன் பண்ணிவிட்டு நம்ம விஜய் எலக்ட்ரானிக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இனிமேல் ஏதாவது காம்பனன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம விஜயவே கான்டாக்ட் பண்ணலாம். விஜயோட நம்பர் வந்து விஜயோட ஃப்ரெண்டு பாருங்க மாறிச்சோம். என்னுடைய நம்பரும் என்னுடைய பேனரில் இருக்கும். ஸோ மேலே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது காம்பனன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் வந்து அண்ணா கூட சேர்ந்து தான் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதனால் விஜய் எலக்ட்ரானிக்ஸ்னு ஆரம்பிச்சாச்சு. அந்த அண்ணா சப்போர்ட் பண்ணனால ஸோ எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் கடை வந்து வர்றது வந்து சிவகாசி பக்கத்தில் திருத்தங்கலில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். கலைமகள் ஸ்கூல் பக்கத்தில் சக்திமாரியம் கோயில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வந்திருக்கு. சரி, ஓகே, கொஞ்சம் ஓவர்வியூவாக வந்து கடையை வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்டு நானும் தான் சேர்ந்து வந்து இந்த ஷாப்பை வந்து ரன் பண்ண போகிறோம். வணக்கங்க, என் பேர் மாரிச்செல்வம். நானும் விஜயும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டாக இருக்கோம். ஆமாம், சின்ன வயசுலேருந்து சின்ன ப்ராஜெக்ட் அதெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால நானும் விஜய் சேர்ந்து இந்த ஒரு ஷாப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஆமாம், திங்ஸ்லாம் விஜய் திங்ஸ் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்திருக்குங்க. சரி, சேர்ந்து தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. எத்தனாப்பு 8ஆப்லேருந்து நாங்கள் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து காலேஜ் வந்து வேறு காலேஜ் இன்ஜினியரிங் படித்தான். நான் வந்து சயின்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து படித்தேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. அதுக்கடுத்து எம்சிஏ பண்ணேன். அதுக்கடுத்து இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு சென்னைக்கு வந்து போயிட்டான். அதுக்கடுத்து சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இறங்கியிருக்கோங்க. சக்ஸஸாக கொண்டு போகணும். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட். நம்ம கடை இருந்தால் இருக்கா. ஸோ இது வந்து சக்திமாரியம்மன் கோயில் தான். இது திருத்தங்கல், அதாவது சிவகாசி பக்கத்தில் தான் திருத்தங்கல். சக்திமாரியம்மன் கோயில் வந்து கலைமகள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. யாரும் வந்தீங்கன்னா கலைமகள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை இருக்குது, சக்திமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த லேண்ட்மார்க் தெரியும். இது தொடர்ந்து ஸ்கூலாக இருக்கும், கேஎம்கே ஸ்கூலாக இருக்கும். அதுக்கடுத்து சக்திமாரியம்மன் கோயில் இருக்கும். அதுக்கடுத்து எஸ்என்ஜி ஸ்கூல் வரும். அதுக்கடுத்து கலைமகள் ஸ்கூல் வரும். இந்த மாதிரி வரிசையாக ஸ்கூலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி தான் நம்ம கடை வந்து இங்கே இருக்குது. ஸோ லேண்ட்மார்க் யாரும் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. இது ரொம்ப உள்ள கொஞ்சம் தூரம் தான் வந்துடும் திருத்தங்கல்ல. நம்ம கடையை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ்னால் லைட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட உள்ள காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம பிடிஎஃப் வந்து நம்ம இதில் வந்து இருக்குது. ஸோ நம்ம நம்பர் வந்து தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து பண்ணிங்கன்னா பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம். அதை வச்சு நீங்கள் வந்து என்னென்ன ஆர்டர் கொடுக்குறீங்களா போட்டு விட்டுடலாம். அதுபோக என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து சும்மா ஓவர்வியூவாக வந்து காட்டுறேன். டேலைட் சென்சாரு, ஸ்பீக்கரு, அது போக நிறைய சென்சார்ஸ் வந்து எடுத்திருக்கோம். அது போக இந்த டாய் மோட்ரு, கியர் மோட்டர், பிரெட் போர்டு, அதுக்கடுத்து அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிறது அந்த அண்ணா சொன்னாங்க. இதுதான் மிஸ்ட் மேக்கர், இது 4 ஹெட்டு. அது போக வந்து பி டைப்பு, சி டைப்பு, ரோபோட்டிக் ஆம்னா வந்து எடுத்திருக்கோம். சோலார் லைட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. பேட்ரி ப்ளஸ் வந்து சார்ஜிங் மாடியூல்ஸு, அது போக சால்ட்ரிங் வந்து பண்ணுற ஐட்டம் எல்லாமே இருக்குது. சால்ட்ரான் பிராண்டு எல்லாமே வந்து இருக்குது. அது போக சோலார் பேனல்ஸு, க்ளூ கன்னு, அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே சென்சார்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அது போக டாய் மோட்டர்ஸ், அது போக எல்லாமே வந்து எல்லா திங்ஸுமே எடுத்திருக்கோம். அது போக பாக்ஸஸ்மே கொஞ்சம் நிறையாவே வந்து எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் 2-3 பாக்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கடை ஓவர்வியூவாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் மைண்ட் செட்டு. எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் கொடுக்குன்னு நினைப்பாரு. அதனால தான் நம்ம ஷாப்பை வந்து ஷட் டவுன் பண்ணி நம்ம வந்து விஜய் எலக்ட்ரானிக்ஸ் கூட மெர்ஜ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா காம்பனன்ட்ஸுமே இன்னும் ஒரு 2-3 பாக்ஸ் வந்து வர வேண்டியது இருக்குது. அதையுமே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துருவோம். அது போக வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து தேவை, உங்களுக்கு உடனே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேலையும் தரேன். அது போக வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து தரேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு ஹாய்னு வந்து மெசேஜ் வந்து பண்ணால் போதும். ஹாயின் மெசேஜ் போட்ட அடுத்த நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வரும். அதுக்குரிய கோடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த கோடு மட்டும் பார்த்துட்டு ஒரு டைரியில் எழுதியோ இல்லை நார்மல் மெசேஜ்லையோ எனக்கு வந்து சென்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து டோட்டல் பண்ணி அதை அனுப்புவோம். அதில் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ஜிபே பண்ணால் போதும். ஒரு 5 நாளில் உங்கள் திங்ஸ் வந்து இது போட்டு விட்ருவோம், டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்து. நாங்கள் 3 to 5 டேஸில் வந்து கண்டிப்பாக டெலிவரி வந்து போட்டு விட்ருவோம். அந்த காம்பனன்ட்ஸ் வந்து சப்போஸ் வந்து இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி உடனே வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றதா நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு இப்போ வந்து சப்போஸ் வந்து இந்த நானோ சீல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு கோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த கோடு வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கும். அந்த கோடை மட்டும் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, இல்லாட்டினா வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புங்க.
நம்ம வாட்ஸ்அப்பில் அதாவது என்னென்ன வேணுமோ காம்பனன்ட்ஸ் வேணுமோ கோடுன்னு மட்டும் போட்டு அதில் என்னென்ன அந்த கோடுனா இருக்கோ உங்களுக்கு அனுப்பி விட்ருங்க. நாங்கள் வந்து அதுக்குரிய அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ஷிப்மெண்ட் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். நீங்கள் வந்து அதை வந்து பே பண்ணீங்க, ஜிபேவாக இருக்கட்டும் ஃபோன்பேவாக இருக்கட்டும், நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்கள் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை 3 to 5 டேஸில் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். இதான் எங்கள் ப்ராசஸாக பண்ணியிருக்கோம். வெப்சைட்டும் வந்து லான்ச் பண்ணுவோம். ஒரு 1 மந்தில் வந்து வெப்சைட் லான்ச் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக ஸ்கூல் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், காலேஜ் ப்ராஜெக்டாக இருக்கும், எல்லாமே திங்ஸ் வந்து அந்த இதுக்குரிய திங்ஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நாங்கள் இது ப்ராஃபிட்டுக்காக நாங்கள் வந்து பார்க்கல, அதுக்காக தான் அந்த அண்ணா கூடவே நம்ம வந்து கொலாபரேஷன் மாதிரி பண்ணது. ஏன்னா அவங்க வந்து அந்த அண்ணாவை தான் ப்ராஃபிட்டுக்காக சேல் பண்ணலை எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கம்மியான மார்ஜின் வச்சு அவங்களுக்காக சேல் பண்ணுறாங்க. அதனால தான் நம்மளும் வந்து அந்த கான்செப்டில் தான் நம்மளும் பண்ணுறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து நான் இந்த வாட்ஸ்அப் இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க, விஜய் எலக்ட்ரானிக்ஸ்னு. நம்ம வந்து எல்லா திங்ஸுமே சேல் பண்ணுவோம். இன்னொரு 1 வீக்கில் எல்லாமே வந்துடும். இப்போதைக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து வர்றது பாக்கி இருக்குது. அது வந்தனையும் இன்னும் குறையனா எல்லாத்தையும் இது பண்ணிடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்கோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.